பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க இனியாவ கொடுமைப்படுத்துற சுதாகருக்கும், நிதிஷ்க்கும், கோபியும், பாக்கியாவும் சேர்ந்து தரமான பதிலடி குடுத்தது சரிதான்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க இனியா வந்துட்டு வீட்ல நிதிஷ் பண்றதெல்லாம் பொறுத்துக்க முடியாம, இது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம, இங்க இனியா கோபி கால் பண்ணிட்டு, இங்க கோபிய வர வச்சு கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கோபி கிட்ட இங்க இனியா வந்துட்டு இந்த மாரி நிதிஷ் நடுராத்திரில ரொம்பவே பயமுறுத்துற மாரி பேசுறாரு, ரொம்பவே சந்தேகப்படுறாரு அப்படிங்கிற மாரி இனியாவும் அழுதுட்டு என்னால அவர் கூட வாழவே முடியல அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபிகிட்ட சொல்றாங்க. இங்க கோபிய வந்துட்டு இங்க பாரு இனியாம்மா, உன்ன அங்க கல்யாணம் பண்ணி குடுத்தது என் தப்பும் தான் இருக்கு. என்ன மன்னிச்சிரு. இருந்தாலும் வந்துட்டு இந்த விஷயத்த இப்படியே விட்டு நான் பார்த்துக்கிறேன். நீ இப்ப வீட்டுக்கு போ. நான் வீட்ட உன்ன விட்டு வரேன். அப்படிங்கிற மாதிரி இங்க கோபி சொல்லிட்டு இங்க இனியாவையும் கூட்டிட்டு போயிட்டு இங்க வீட்டையும் கோபி விட்டு வந்துறாரு. அதுக்கப்புறம் தான் கோபி அங்கிருந்து கிளம்பி நேரா இங்க பாக்யாவோட வீட்டுக்கு வராரு. பாக்யாவோட வீட்டுக்கு இங்க கோபி வரும்போது தான் அங்க கிச்சன்ல வந்துட்டு இங்க பாக்யா சமைச்சிட்டு இருக்காங்க தனியா. அந்த நேரத்துல இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது இங்க கோபி நேரா உள்ள வராரு. உள்ள வரும்போது தான் இங்க பாக்யா கிச்சன்ல இருக்கதையும் இங்க கோபி பாக்குறாரு. அதுக்கப்புறம் இங்க கோபியும் பாக்யா பார்த்த உடனே நேரா உள்ள வந்துட்டு, "பாக்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தனியா பேசணும்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்க இருந்த பாக்யா வந்துட்டு, "என்ன விஷயம் சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் இங்க கோபிய வந்துட்டு, "இனியா விஷயமா தான் பாக்கியா உன்கிட்ட பேசணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இனியா விஷயமா? ஏன் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கேட்கறாங்க. அப்பதான் இங்க கோபி, "கொஞ்சம் இப்போதைக்கு சமைக்கிறத நிறுத்தி வச்சுட்டு, இங்க வந்து உட்காரு பாக்கியா சேர்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கோபியும் வந்துட்டு இங்க பாக்கியா கூப்பிட்டு அங்க சேர்ல உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சிட்ட பிறகு தான், இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காரு. "நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோ தோணுது பாக்கியா. இனியாவ கல்யாணம் பண்ணி குடுத்துருக்க கூடாது. இனியா விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நானு. இப்ப இனியாம்மா என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லவும், உடனே அங்க இருந்த பாக்கியா வந்துட்டு, "என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு புரியல." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்ல, அப்பதான் அங்க இருந்த கோபி வந்துட்டு, "இனியா அங்க அந்த வீட்ல அங்க இருக்க எல்லார்கிட்டயும் வந்துட்டு ரொம்பவே கொடுமையா அனுபவிச்சுட்டு இருக்கா பாக்கியா. அங்க இருக்க யாரும் வந்துட்டு இனியாட்ட பேசுறதும் கிடையாதாம். மாப்பிள நிதிஷும் வந்துட்டு இனியா மேல அவ்வளோ சந்தேகப்பட்டு, இனியாவ நைட்ல தூங்க விடாம ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்காராம் இனியா கிட்ட. காலையில தான் அதுவும் நான் இனியாவ பார்த்து பேசிட்டு வரேன். இனியாவும் என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னா. அதான் காலையில அவள கூப்பிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு, தனியா இனியா கிட்ட பேசிட்டு வந்தேன். அப்பதான் இனியா இந்த விஷயம் எல்லாமே என்கிட்ட சொன்னா பாக்கியா. நம்ம நினைக்கிற மாரி இனியா அந்த வீட்ல சந்தோஷமா இல்ல பாக்கியா." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க கோபி வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லுவோம். இத கேட்ட உடனே இங்க பாக்கியாக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. உடனே அங்க இருந்த பாக்கியா வந்துட்டு கோபி கிட்ட, "இதெல்லாம் எப்ப நடந்தது? 2 நாளைக்கு முன்னாடி கூட இனியா ரெஸ்டாரண்ட் வந்து என்ன பார்த்துட்டு போனா. அப்ப கூட வந்துட்டு நல்லா தானே இருந்தா. ஆனா அப்ப கூட அவ அழுதுட்டே இருந்தா ஏதோ ஒரு மாதிரி. நான் கேட்டப்ப கூட என்ன நினைச்சு தான் அவ அழுதுட்டு இருந்தா." அப்படிங்கிற மாரி சொன்னா. அதுக்கப்புறமா நான் கேட்டேன், "வீட்ல இருக்க எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க." அப்படிங்கிற மாரியும் அவ சொன்னா. "இப்ப என்ன நீங்க வந்துட்டு திடீர்னு இனியாவ அங்க கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பயமா இருக்கு. என்ன ஆச்சு? ஒழுங்கா சொல்லுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்த கோபிய வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "இனியா முன்னாடி ஆகாஷ் கூட பழகுன எல்லா விஷயமும் அங்க மாப்பிள்ளைக்கு நிதிஷ்க்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு தெரிஞ்சு தான் வந்துட்டு இந்த மாரி இனியா மேல சந்தேகப்பட்டு, இப்ப அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு இனியாவ சந்தேகப்பட்டு, இனியா கிட்ட ரொம்பவே ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களாம். அதுவும் இனியாவ சாப்பிட்டியான்னு கூட கேட்காம, சாப்பாடு விஷயத்துல இனியா கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்களாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லவும், உடனே இங்க பாக்கியாவோட கண்ல வந்துட்டு தண்ணீயா வருது. உடனே இங்க பாக்கியாவும் கோபிய பார்த்துட்டு, "இவ்ளோ விஷயம் அவள சுத்தி நடந்திருக்கு. இனியா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம இருக்கா. என் பொண்ணு இனியா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இது எல்லாமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கா. அவளும் அந்த வீட்ல சந்தோஷமா இருக்கான்னு தான் நானும் நெனச்சுட்டு இருக்கேன். ஆனா இப்படி நடந்திருக்கே." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஒரு சைடு கண் கலங்கிட்டு இங்க கோபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இப்ப என்ன பண்றது பாக்கியா? இது எப்படியாவது சரி பண்ணி இனியாவ நல்லபடியா அங்க வாழ வைக்கணும். அதுக்கு என்ன பண்றது பாக்கியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி கேட்கவும், அப்பதான் அங்க இருந்த பாக்கியா, கோபி கேட்ட உடனே கோவப்பட்டு, "என்ன ஏன் கேட்கிறீங்க? என் பொண்ணு அங்க கஷ்டப்படுறா அப்படின்னா, அதுக்கு காரணமே நீங்களும், உங்க அம்மாவும் தானே. நீங்களும் உங்க அம்மாவும் 2 பேரும் தானே வலுக்கட்டாயமா என்னென்னவோ பேசி அவ மனச மாத்தி அவள கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கோபிய பார்த்து பேசிட்டு இருக்கு. அப்பதான் அந்த நேரத்துல அங்க ரூம்ல தூங்கிட்டு இருந்த ஈஸ்வரி வந்துட்டு எழுந்துட்டு வெளிய வராங்க. வெளில வரும்போது தான் இங்க கிச்சன்ல கோபியும், பாக்கியாவும் உட்காந்து பேசிக்கிறத பார்த்தோனே, இங்க ஈஸ்வரி வந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வரவும், இங்க பாக்கியாவும் உடனே ஈஸ்வரிய பார்த்தோனே, "வாங்க அத்த, என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்க 2 பேரும் பண்ண வேலையில இப்ப என் பொண்ணு அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அந்த வீட்ல." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரிய பார்த்துட்டும் இங்க பாக்கியா கோவத்துல பேச, உடனே இங்க இருந்து ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன பாக்கியா என்ன பேசுற நீ? இனியாவ யார் என்ன பண்ணா?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி ஒரு பக்கம் கேட்க, அப்பதான் அங்க இருந்த பாக்கியாவும் ஈஸ்வரிய பார்த்துட்டு, "என் பொண்ணு இனியா வந்துட்டு அந்த வீட்ல அவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்களாம். இனியாவ அந்த வீட்ல சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இல்லையாம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்களும், இது இருக்காரு கோபி இவரும் தான்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா வந்துட்டு இனியா கஷ்டப்படுறத நெனச்சு இங்க கோபிகிட்டயும், ஈஸ்வரிட்டயும் வந்துட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "என் பொண்ணு இனியாவ நான் இப்பவே பார்க்கணும். அவ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா என்கிட்ட கூட சொல்லாம இருந்திருப்பா. அவள பார்க்கணும். அவள அங்க போயிட்டு பார்த்துட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், உடனே வந்து கோபி வந்துட்டு, "இல்ல பாக்கியா, நீ இப்போதைக்கு அங்க போகாத. ஏற்கனவே அங்க இருக்க இனியாவோட மாமியாரும், மாமனாரும் அது மட்டும் இல்லாம நிதிஷும் வந்துட்டு இனியா அங்க வீட்ல இருந்து வெளிய வந்தாலே இனியாவ சந்தேகப்படுற மாரி பார்க்குறாங்களாம். அதுவும் நான் போயிட்டு காலையில அவங்க வீட்ல இனியாவ கூப்பிடும்போது, அவங்க என் கூடவே இனியாவ அனுப்பி வைக்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சாங்க.
இப்படி இருக்கும்போது நீயும் போயிட்டு இனியாவ பார்க்க போன அப்படின்னா, அது இனியாவுக்கும் பிரச்சனையா தான் பாக்கியா இருக்கும். அதனால நீ போகாத இரு, யோசிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்ல, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, அதுக்குன்னு என் பொண்ணு இனியாவ என்னால பார்க்காம இருக்க முடியுமா? என் பொண்ணு இனியா இப்படிலாம் கூட வந்துட்டு வாழணுமா என்ன? ஏற்கனவே அந்த சுதாகரும் வந்துட்டு என்னோட விஷயத்துல நெறையவே விளையாடிட்டாரு. இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையிலயும் நித்தீஷ வச்சு விளையாடிட்டு இருக்காரா? இது எல்லாத்துக்குமே இனியா முன்னாடி ஆகாஷ் கூட பழகுன அந்த ஒரு விஷயம் இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அத வச்சு வந்துட்டு இனியாவ என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க போலங்க. நானும் வந்துட்டு இதுக்கு மேலயும் சும்மா இருக்க போறது கிடையாது. அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா பேசிட்டு இருக்க, உடனே அங்கருந்து ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா கிட்ட, "சரி பாக்கியா இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க நீ? இப்ப எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா கிட்ட கேட்கவும், அப்பதாங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல அத்த நீங்க அமைதியா இருங்க. நீங்க உடனே அவங்களுக்காக பேச வந்துடாதீங்க. இந்த மாரி சந்தேகப்பட்டு என் பொண்ணு நைட்டெல்லாம் தூங்க விடாம ஒரு மாரி சாப்பாடு விஷயத்துலயும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி கொடும படுத்துற இவங்க வந்துட்டு சும்மா விடக்கூடாது. நான் நித்தீஷ் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன். இந்த மாதிரி என் பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு கொடும பண்றாங்க அப்படிங்கிற மாரி நான் கம்ப்ளைண்ட் குடுக்க தான் போறேன்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், உடனே அங்கருந்து ஈஸ்வரி வந்துட்டு, "பாக்கியா உனக்கு ஏதாவது மூளைன்னு இருக்கா பாக்கியா? நீ போயிட்டு அங்க மாப்பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் குடுத்த அப்படின்னா, திரும்பவும் இனியா வந்துட்டு அந்த வீட்ல எப்படி வாழ்வா? நீ பண்ற விஷயம் இன்னும் தான் அவங்களுக்கு கோவத்த வர வைக்கும். எது பண்றதுனாலும் யோசிச்சு பண்ணு பாக்கியா." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி ஒரு சைடு பேச, பாக்கியா வந்துட்டு, "பரவால்ல அத்த. என் பொண்ணு ஏற்கனவே அங்க இருக்க முடியல. அங்க நித்தீஷ் கூட வாழ முடியலன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. இவரு தான் வந்துட்டு சொன்னாரு அதையும் என்கிட்ட கோபி. இப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்கு அந்த மாரி நெலைம வந்து என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் கூட என் கூடயே வச்சு இனியாவ பார்த்துப்பேன் இதுக்கு மேல. அதனால நான் என்ன பண்ணாலும் வந்துட்டு இனியாவுக்கு சரியா தான் பண்ணுவேன். தயவு செய்து நீங்க வந்துட்டு இதுல தலையிடாதீங்க அத்த." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியம் வந்துட்டு ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. அப்பதான் அங்கருந்து கோபியும் வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, "ஆமாமா பாக்கியா சொல்றது சரியா தோணுது. இனியாவும் இப்ப நிதீஷ் கூட வாழ்ற வாழ்க்கைய பிடிக்கலாமா?" இனியாவும் எடுத்த உடனே என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி வந்துட்டு, "எதுக்கு டாடி என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு?" தான் கேட்டா. அவ சந்தோஷமா இல்லம்மா இனியாவும். என் பொண்ணு என்கிட்ட அங்க அவ்ளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாரி சொன்னப்போ, நான் ரொம்பவே பதறி போயிட்டேன்ம்மா. அதுவும் வந்துட்டு இனியா முன்னாடி ஆகாஷ் கூட பழகுனது முடிஞ்சு போன விஷயம். அத வச்சே வந்துட்டு சந்தேகப்பட்டு மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. நிதீஷும் வந்துட்டு நான் ரொம்ப நல்லவன்னு நெனச்சுட்டேன்ம்மா. ஆனா இப்ப தான் தெரியுது என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் நைட்ல இனியா தூங்கும்போது தொந்தரவு பண்ணிட்டு, அப்பவும் சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்குது. இது வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, இது இப்படியே விட்டுடலாமா? ஆனா சந்தேகம்னு வந்துச்சுன்னா, அத நம்ம நெனச்சாலும் வந்துட்டு மாத்த முடியாதும்மா. அதனால இத பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையே கிடையாது. ஒண்ணு பாக்கியா சொன்ன மாரி அங்க இனியாவ கொடுமைப்படுத்துறாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கணும். கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு இனியாவுக்கு வந்துட்டு அந்த வாழ்க்கை புடிக்கல அப்படின்னா, இனியாவ நம்ம கூடயே வந்துட்டு இங்க கூட வச்சுக்கணுமா? இத விட்டா வேற வழியே இல்ல. இதுல என் தப்பு இருக்கு, உங்க தப்பு இருக்குமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் நல்ல இடத்துல இருந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, இனியாவ கல்யாணம் பண்ணி குடுத்துட்டோம். இனியாவோட சம்மதம் இல்லாமலே சம்மதிக்க வச்சு, இப்போ என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு என்ன கேள்வி கேட்கறாம்மா. அதனால என்னாலயும் வந்துட்டு இதுக்கு மேல எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதும்மா. பாக்கியா சொன்ன மாரி நானும் வந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு தான் சொல்றேன். அப்படிங்கிற மாதிரிலாம் கோபி சொல்லிட்டு, இங்க கோபி வந்துட்டு பாக்கியாட்ட சொல்றாரு. "பாக்கியா நீ கிளம்பு. நம்ம 2 பேருமே போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க பாக்கியாவும், கோபி 2 பேருமே கிளம்பி அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு இங்க கோபி, பாக்கியாவும் வந்துட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி என் பொண்ணு இனியாவ அங்க கல்யாணம் பண்ணி குடுத்த இடத்துல ஒழுங்கா பார்த்துக்காம, சந்தேகப்படுறவன ரொம்பவே கொடுமை பண்ற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என் பொண்ணு இனியாவ அடிக்க போறது மட்டும் இல்லாம, போதையில ரொம்பவே சந்தேகப்பட்டு நைட்டெல்லாம் தொந்தரவு பண்ணி ஒரு மாதிரி நடந்துக்கிற நிதிஷ் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி இங்க கோபியும், பாக்கியும் இங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துர்றாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்துட்ட பிறகு போலீஸையும் இங்க கையோட இங்க கோபியும், பாக்கியாவும் கூட்டிக்கிட்டு அங்க சுதாகரும், நிதிஷும் அங்க வீட்ல இருக்கும்போது வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்பதான் அங்க இனியாவும் வந்துட்டு வீட்ல இருக்காங்க. அங்க எல்லாருமே வீட்ல இருக்கும்போது, அந்த நேரத்துல தான் இங்க கோபியும், பாக்கியாவும் வந்துட்டு அங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்ததையும் போலீஸு கூப்பிட்டு அங்க உள்ள வராங்க. உள்ள வரும்போது தான் அங்க தனியா வந்துட்டு நிதிஷ் வந்துட்டு அங்க சோபால உட்காந்துட்டு இருக்காரு. உடனே இங்க நிதிஷும் வந்துட்டு பாக்கியாவும், கோபியும் பார்த்தோனே எழுந்து நிக்கிறாரு. கூடவே இங்க போலீஸும் வந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த நிதிஷும் வந்துட்டு பாக்கியாவையும், கோபிய பார்த்துட்டு, "என்ன ஆன்ட்டி? என்ன அங்கிள்? போலீஸோட வந்திருக்கீங்க. ஏன்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க நிதிஷும் கேட்க, உடனே அங்க இருந்து கோபி வந்துட்டு, "எதுக்கு வந்திருப்பாங்க? உங்கள இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் நிதிஷ் வந்திருக்காங்க." அப்படிங்கிற மாரி இங்க கோபியும் சொல்றாரு. உடனே அங்க இருந்த நிதிஷ் வந்துட்டு, "என்னய்யா? என்ன எதுக்கு கூட்டிட்டு போணும்?" அப்படிங்கிற மாரி இங்க நிதிஷ் ஒரு சைடு பேசிட்டு இருக்க, அப்பதான் அந்த நேரத்துல இனியா வந்துர்றாங்க. இனியா வரவும், இனியா வந்துட்டு கோபிய, பாக்கியாவ பார்த்துட்டு, "என்ன டாடி? என்னம்மா? போலீஸ்லாம் வந்திருக்காங்க. எதுக்கு?" அப்படிங்கிற மாரி இங்க இனியா கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்த கோபியும் வந்துட்டு, இனியாவ பார்த்துட்டு, "உன்ன இந்த வீட்ல சந்தேகப்பட்டு எப்படிலாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்துட்டு போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கோம். நிதிஷ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகறதுக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி ஒரு சைடு இனியா கிட்ட சொல்லிட்டு இருக்க, அப்பதான் அங்க சுதாகர் வராரு. சுதாகர் வரவும், இங்க சுதாகர்கிட்டயும் இங்க கோபியும், பாக்கியாவும் வந்துட்டு போலீஸ கூட்டிட்டு வந்தது எல்லா காரணமும் சொல்றாங்க. இங்க சுதாகரும் வந்துட்டு கோபிய பார்த்துட்டு, "இங்க பாருங்க, இப்ப மட்டும் என் பையன் நிதிஷ வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட வாழ்க்கைய நெனச்சு பார்த்துக்கோங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை நிதிஷ் கையில தான் இருக்கு. அது எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க." அப்படிங்கிற மாரிலாம் கோபிய பார்த்தோம், பாக்கியா பார்த்தோம். இங்க சுதாகர் வந்து
வந்துட்டு நிதிஷ் மட்டும் எதனா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நரகத்தே வேற அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த பாக்கியா வந்துட்டு, நீங்க என்ன என் பொண்ணு வாழ்க்கை நிதிஷ் கையில இருக்கு சொல்றீங்க, என் பொண்ணு வாழ்க்கை எங்க கையில இருக்கு, இனியாவ நான் பாத்துக்கிறேன், நாங்க பாத்துப்போம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு. இப்ப என் பொண்ணுக்கே வந்துட்டு சரியான வாழ்க்கை அமையாம நிம்மதியான வாழ்க்கை இல்லாம உங்ககிட்ட வந்துட்டு என் பொண்ணு இனியா அவ்வளவு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால இதுக்கு மேலே வந்துட்டு நான் இப்படி விட போறது கிடையாது. அதுவும் என் பொண்ணு மேல சந்தேகப்பட்டு என் பொண்ணு அடிக்க போனேன் நிதிஷை வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன். அதுக்குதான் வந்துட்டு நிதிஷ் அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்க பாக்கியா சொல்லிட்ட பிறகு இங்க இனியாவும் பாக்கியாவை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு இங்க கோபி பக்கத்துல போய் நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு இங்க போலீஸ் கிட்ட இவர் தான் சார் நிதிஷ், இவர் மேல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் உடனே இங்க போலீஸும் வந்துட்டு இங்க நிதிஷ் அரெஸ்ட் பண்றதுக்காக போறாங்க. அப்பதான் அங்கிருந்து சுதாகர் வந்துட்டு என் பையன் நிதிஷ் எதுவும் பண்ணல, அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இங்க சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்காரு.